Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அட்வான்ஸ்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் யூனிட் வைஸ் பார்க்க போறோம். இங்கே இந்த கொஷின் படிச்சுட்டு போனாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் அதிகமான கிரேடு கூட எடுக்கலாம். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்கள் சிலபஸ் நீங்கள் செக் பண்ணீங்க. அதில் 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த எல்லா யூனிட்டுக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். யூனிட் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல அதுலேயே டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஷின் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெனி டு ஒன், ஒன் டு ஒன், மெனி டு மெனி. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. மினிமம் 4 கொஷின், 3 கொஷின் தான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்தாலே போதும். அதில் அந்த இஷ்யூஸும் அந்த சொல்யூஷனும் கேட்பாங்க. தேர்டு கொஷினும் லாக் ஃப்ரீ ஸ்ட்ரக்சர், அதில் லாக் ஃப்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்னு கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகேஷன் இன் கான்கரன்சின்னு கூட கேட்பாங்க. அது சிக்னிஃபிகேஷன் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், CPU ஷெட்யூலிங். இதில் என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, டிஸ்கிரைப் த CPU ஷெட்யூலிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் மல்டி கோர் சிஸ்டம் அண்ட் ஹவு தே ஆர் டிஃபர் ஃப்ரம் த சிங்கிள் கோர் ஷெட்யூலிங். இப்படி கூட கொஷின் கேட்கறதுக்காக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அதோட டிஃபரன்ஷியேட் கூட அவங்க கேட்பாங்க. மல்டி கோருக்கும் சிங்கிள் கோருக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் கூட கேட்பாங்க. ஓகே, இப்போ செகண்ட் யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துடலாம். செகண்ட் யூனிட்ல இந்த NUMA கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது கன்ஃபார்மாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதில் மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, அதேமாதிரி மாடல் ஆர்கிடெக்சர் பற்றியும் கேட்பாங்க. செகண்ட் கொஷினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எக்ஸ்பிளைன் ஆர் ப்ரீஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. எதனா டிமாண்ட் அண்ட் பைப் ரீப்ளேசிங் பாலிசிஸை பற்றி. இதில் ஃபோக்கஸிங் ஆன் ஹியூஜ் பேஜஸை பற்றி கேட்டிருப்பாங்க. செகண்ட் யூனிட்ல இந்த 3 கொஷின் படித்தாலே போதும், கண்டிப்பாக ஒரு கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி ஆகும். தேர்ட் கொஷினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். கிளவுட் நேட்டிவ் என்விரான்மெண்ட் பற்றி கேட்பாங்க. இது கொஷின் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ராட்டஜி ஃபார் ரீசொல்யூஷன் அலோகேஷன் இன் கிளவுட் நேட்டிவ் என்விரான்மெண்ட் பற்றி கேட்பாங்க. செகண்ட் யூனிட்ல இந்த 3 கொஷின் மட்டும் தான் இருக்கு. இந்த 3 கொஷின் நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. இதில் உள்ள சப் டாபிக் நீங்கள் படிங்க. ஓகே, இப்போ தேர்ட் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா அது டிஃபரன்ஸ் பிட்வீன் த டைப் 1 அண்ட் டைப் 2 ஹைப்பர்வைசர் பற்றி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிளைன் த ஆர்கிடெக்சர் ஆஃப் KVM, QEMU அண்ட் XN இதை பற்றி கூட கேட்பாங்க. செகண்ட் கொஷின் ட்ரெடிஷ்னல் விஷுவலைசேஷனை பற்றி கொடுத்துருக்கேன். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அப்படி இல்லைன்னா பெனிஃபிட் ஆஃப் த கண்டெய்னரைசேஷன் அதை பற்றி கூட கேட்பாங்க. தேர்டு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நேம் ஸ்பேஸை பற்றி கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த OS லெவல் விஷுவலைசேஷன் அண்ட் த கான்செப்ட் ஆஃப் நேம் ஸ்பேஸ். இந்த கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. இதில் கொடுத்துருக்க இந்த தேர்ட் யூனிட்ல இந்த 3 கொஷினுமே ரிப்பீட்டட் கொஷினுங்க. இதில் உள்ள சப் டாபிக்கும் பார்த்துங்க. இதுலேயே 2 கொஷின் கூட கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் கொஷின்லேயே 2 கொஷின் வர மாதிரி இருக்கும். டிஃபரன்ஸ் பிட்வீனும் அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த கொஷின் படித்தாலே போதும், இதுலேருந்து கண்டிப்பாக அவங்க கேட்டுருவாங்க. ஏற்கனவே அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதமில் நான் கொடுத்த கொஷினை தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷினை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேணால் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். இதில் எக்ஸ்பிளைன் த ஆர்கிடெக்சர் எதனா NFSும் GFSும் HDFS இதை பற்றி நீங்கள் பார்த்துங்க. இல்லை உள்ள ஆப்ரேஷன் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் கொஷினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் டிஸ்ட்ரிபியூட்டட் ஷெட்யூலிங்கை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, டிஸ்கஸ் த சேலஞ்சிங் அண்ட் அல்காரிதம் ஃபார் த டிஸ்ட்ரிபியூட்டட் ஷெட்யூலிங் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் சிங்க்ரோனைசேஷன். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் தான். தேர்ட் கொஷின் வாட் ஆர் த டிரான்ஸ்பரன்சி இஷ்யூஸ் இன் ஃபிளாட் டாலரன்ஸ் மெக்கானிசம் இன் ஏ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். இந்த யூனிட்ல இந்த 3 கொஷின் படித்தாலே போதும், இதுலேருந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்கலாம். ஃபிஃப்த் யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஷினே உங்களுக்கு கம்பாரிசன் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. DAC, MAC, RBAC இதை பற்றின கம்பேரிசன் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. செகண்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் த OS ஹேண்ட்லிங் டெக்னிக்கல்ஸை பற்றி கேட்கலாம். இல்லைனா கான்செப்ட் ஆஃப் சாண்ட் பாக்ஸிங் இன் ஐசோலேஷனை பற்றி கேட்கலாம். தேர்ட் கொஷின் செக்யூரிட்டி லினக்ஸ் சிஸ்டமை பற்றி கொடுத்துருக்கேன். இதில் உள்ள ரோல்ஸ் நீங்கள் நல்லா பார்த்துங்க. ஃபோர்த் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன கேட்பாங்கன்னா, எக்ஸ்பிளைன் த செக்யூர் பூட் ப்ராசஸிங்கை பற்றி கேட்பாங்க. அப்படி இல்லைனா அண்ட் ட்ரஸ்டிங் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட்டை பற்றி கேட்பாங்க. இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபிஃப்த் யூனிட்ல கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண பாருங்க. இந்த கொஷின் படித்தாலே போதும், இதுலேருந்து கண்டிப்பாக ஃபிஃப்த் யூனிட்ல கேட்டுருவாங்க. இதில் இந்த 4 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ஃபோர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இந்த 4 கொஷினும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் கொஷின் படிங்க.
நெக்ஸ்ட்டு வந்து 60 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கம்பாரிசன் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது இடிஎஃப்க்கும் ஆர்எம்முக்கும். இதில் எக்ஸாம்பிளும் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஷினா RDOS ஆர்கிடெக்சரை பற்றி கேட்கலாம். இல்லை வந்து டிஸ்கஸ் த ஆர்கிடெக்சர் ஆஃப் ரியல் டைம் ஆப்ரேஷன் சிஸ்டம் RDOSோட ஃபுல் ஃபார்முங்க அது. அண்டு POSIX RT பற்றி கேட்கலாம். இல்லை வந்து தேர்ட் கொஷினும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. இல்லை வந்து டிஸ்கஸ் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டைனி OS ஃப்ரீ RDOS பற்றி கேட்கலாம். இந்த 3 கொஷினு தான் வந்து 60 யூனிட்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக வந்துடும். நான் டாபிக் கொடுத்து அது கீழே தான் வந்து கொஷின் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கொஷினை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாரி இந்த சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நோட்ஸ் இல்லைன்னா நீங்கள் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து அந்த நோட்ஸோட லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். இல்லை உங்கள் காலேஜில் வந்து நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நோட்ஸை யூஸ் பண்ணியே நீங்கள் படிங்க. இந்த நோட்ஸுமே நான் வந்து ஆன்லைன்லேருந்து தான் எடுத்தேன். உங்களுக்கு நோட்ஸ் இல்லைன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நோட்ஸோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த கொஷின்ஸ் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக வந்து கொஷின் பேப்பரில் இந்த கொஷினுங்க மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. இதை தவிர்த்து எதுவும் கேட்க மாட்டாங்க. கொஷினை மட்டும் டிஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 7க்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 3 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 3 கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. இல்லை ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் சர்வர்லெஸ் OS அண்ட் யூனிக்னஸ். அதேமாதிரி செகண்ட் கொஷினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க மொபைல் OS பற்றி கேட்பாங்க. இதில் வந்து ப்ரீஃப்லி த இன்டர்னல் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS பற்றி கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து செகண்ட் கொஷின் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஆண்ட்ராய்டு iOS பற்றி. இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஷின் வந்து டிஸ்கஸ் த ரெக்யூர்மெண்ட் ஆஃப் த லைட் வெயிட் OS ஃபார் எட்ஜ் கம்ப்யூட்டிங். இது 3மே வந்து ரிப்பீட்டட் கொஷினுங்க. இந்த 3மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு தான். கண்டிப்பாக இந்த 3 கொஷின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து சாய்ஸில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சிலபஸில் வந்து 7 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பிக்கை வச்சு நான் யூனிட்டாக கன்சிடர் பண்ணிட்டு அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டது தான். அந்த யூனிட்லேருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதில் கொடுத்துருக்க கொஷின் படித்தாலே போதும், கண்டிப்பாக வந்து இதுலேருந்து கேட்டுருவாங்க. நான் முன்னாடியே அப்லோட் பண்ண அட்வான்ஸ்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதமில் கூட நான் கொடுத்த கொஷின்ஸ் தான் வந்து கொஷின் பேப்பர்லையும் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த கொஷின் தான் கேட்பாங்க. ஆனால் கொஷின் மட்டும் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் கொஷின் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.